ஹாய் நண்பர்களே, நான் உங்கள் ராமேஷ். இன்று நாம் பேசப்போவது ஒரு உலக புகழ்பெற்ற புத்தகமான பணக்கார தந்தை, ஏழை தந்தை, ரிச் டாட், பூர் டாட் பற்றி. இந்த புத்தகத்தை எழுதியவர்கள் ராபர்ட் கியோசாகி மற்றும் ஷிரோன் லெக்டர். இது பணத்தைப் பற்றிய நமது புரிதலை மாற்றி, நிதி சுதந்திரத்தை அடைய வழிகாட்டும் ஒரு அற்புதமான பயணம். அறிமுகம்: 2 தந்தைகளின் கதை. பணக்கார தந்தை, ஏழை தந்தை என்பது ராபர்ட் கியோசாகியின் வாழ்க்கைக் கதை. அவருக்கு 2 தந்தைகள் இருந்தனர். ஒருவர் அவரது உண்மையான தந்தை, அதாவது ஏழை தந்தை, படித்தவர், கடின உழைப்பாளி, ஆனால் நிதி ரீதியாக எப்போதும் போராடியவர். மற்றவர் அவரது நண்பரின் தந்தை, அதாவது பணக்கார தந்தை, பள்ளிப் படிப்பு முடிக்காதவர், ஆனால் தொழில்முனைவு மற்றும் முதலீட்டு அறிவால் செல்வந்தரானவர். இந்த 2 தந்தைகளும் ராபர்ட்டுக்கு பணத்தைப் பற்றி வெவ்வேறு பாடங்களை கற்பித்தனர். முக்கிய பாடம் 1: பணத்திற்காக வேலை செய்யாதீர்கள். பணக்கார தந்தை கூறினார், பணத்திற்காக வேலை செய்யாதே, பணத்தை உனக்காக வேலை செய்ய வை. இதன் பொருள், ஒரு வேலையில் உழைத்து சம்பளம் வாங்குவது மட்டுமே வாழ்க்கை இல்லை. அதற்கு பதிலாக, முதலீடுகள் மூலம் ரியல் எஸ்டேட், பங்குச் சந்தை அல்லது சொந்த தொழில் உங்கள் பணத்தை வளர்க்க வேண்டும். ஏழை தந்தை எப்போதும் நல்ல வேலை, பாதுகாப்பான வாழ்க்கை என்று சொன்னார். ஆனால் பணக்கார தந்தை இதை மறுத்து, பணத்தை நீ வளர்க்காவிட்டால் அது உன்னை ஆளும் என்றார். முக்கிய பாடம் 2: சொத்துக்கள் எதிராக கடன்கள். இந்த புத்தகத்தின் மிக முக்கியமான கருத்து, சொத்துக்கள் அசெட்ஸ் மற்றும் கடன்கள் லயபிலிட்டீஸ் இடையேயான வித்தியாசத்தை புரிந்து கொள்ள வேண்டும். சொத்துக்கள் என்பவை உங்கள் பாக்கெட்டில் பணத்தை போடுபவை. உதாரணமாக, வாடகை வருமானம் தரும் வீடு, பங்குகள் அல்லது தொழில். கடன்கள் என்பவை உங்கள் பாக்கெட்டில் இருந்து பணத்தை எடுப்பவை. உதாரணமாக, கார் கடன், கிரெடிட் கார்டு கடன். முக்கிய பாடம் 3: நிதி கல்வியின் முக்கியத்துவம். பள்ளியில் நமக்கு கணிதம், அறிவியல் கற்பிக்கப்படுகிறது, ஆனால் பணத்தை எப்படி நிர்வகிப்பது என்று யாரும் சொல்லித் தருவதில்லை. பணக்கார தந்தை நிதி கல்வி, ஃபினான்ஷியல் லிட்ரசி மிக முக்கியம் என்று வலியுறுத்தினார். பணத்தை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். முதலீடு, வரி, கடன் மேலாண்மை. இந்த அறிவு உங்களை நிதி சுதந்திரத்திற்கு அழைத்துச் செல்லும். முக்கிய பாடம் 4: ஆபத்தை எடுங்கள், ஆனால் புத்திசாலித்தனமாக. பணக்கார தந்தை ஆபத்தை எடுக்க பயப்பட வேண்டாம் என்று கற்பித்தார். ஆனால் அந்த ஆபத்து கணக்கிடப்பட்டதாக இருக்க வேண்டும். உதாரணமாக, ஒரு தொழில் தொடங்குவது ஆபத்து, ஆனால் முறையான ஆராய்ச்சி, திட்டமிடல் இருந்தால் அது பெரிய வெற்றியை தரும். ஏழை தந்தை பாதுகாப்பாக இரு என்று சொன்னார், ஆனால் பணக்கார தந்தை புத்திசாலித்தனமாக ஆபத்தை எடு என்றார். முடிவுரை: உங்கள் பணநிலையை மாற்றுங்கள் நண்பர்களே. பணக்கார தந்தை, ஏழை தந்தை நமக்கு ஒரு புதிய பார்வையை தருகிறது. பணம் ஒரு கருவி, அதை எப்படி பயன்படுத்துவது என்பது உங்கள் கையில் உள்ளது. இன்று முதல் உங்கள் நிதி கல்வியை மேம்படுத்துங்கள். சிறிய முதலீடுகளில் இருந்து தொடங்குங்கள். உங்கள் கனவுகளை நோக்கி ஒரு பயணத்தை ஆரம்பியுங்கள். நீங்கள் பணக்காரராக விரும்புகிறீர்களா? இந்த புத்தகத்தில் கூறப்பட்டவற்றை பின்பற்றுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.